நண்பர்களே, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன பேச போகிறோன்னா, தமிழ்நாடு மக்கள்கிட்ட யாருக்கு ஓட்டு போகிறாங்கன்னு சொல்லி ஒரு மக்கள்கிட்ட கேட்போம். அவங்க கருத்து கணிப்பு என்ன சொல்கிறாங்க பார்ப்போமா? பாருங்கள், அந்த வீடியோ காட்டுறேன். தாமரை தான், பாரதிய ஜனதா, பிஜேபி தான். பிஜேபி போடாம இருக்கு. மோடிக்கு தான் போடப்பேன். அண்ணாமலை தான். பிஜேபி தான். பிஜேபி தான் போடணும். பிஜேபி மோடி போட்டுரும். பிஜேபி தான் ஓட்டு. தாமரைக்கு பிஜேபி போடலாம். பாரதிய ஜனதா பிஜேபி போடலாம். கொஞ்சம் மாற்றம் இருக்கட்டும். மாற்றம் வேணுமேட்டு இனிமேல் வருகாலமா நல்லா இருக்கணுங்க. வித்தியாசம் மாற்றம் இருக்கட்டும். ஒரு மாறுதல் வர்றதுக்காண்டி நானும் எல்லாருக்கும் பட்டு ஏமாத்திட்டு ஊருக்குள்ள தண்ணி கூட வராம ஆக்குதாங்க. திராவிட கட்சி போறோம். பிஜேபிக்கு போய் பிரச்சாரம் பண்ணுதாங்க. கனிமொழி நாங்க வந்த உடனே முதல் கையெழுத்து மது ஒழிப்பு, 2வது கையெழுத்து நீட் தேர்வு, எல்லாருக்கும் 100 ரூபா 1000 ரூபாய் அதுவும் கிடையாது. எல்லாம் போய் பிரச்சாரம். அதனால நான் டிஎம்கேல இருந்து இப்போ மாறி பிஜேபி போடுறேன். மோடி ரொம்ப பிடிச்சிருக்கியா? மோடி தான் வரணும். எங்களுக்கு மோடி பிடிக்க அதெல்லாம் போடுறோம். அண்ணாமலை நல்லா துடிப்பா இளமையா இருக்காரு. நல்லா எல்லாருக்குமே செய்வாரு. மோடியோட ஆட்சி நல்லா இருக்கு, அதனால போடுறோம். பிஜேபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மோடி செய்த திட்டங்கள் ஃபுல்லாவே நல்ல திட்டங்களா செய்தாரு. அதே மாதிரி 100 நாள் வேலையை 150 நாள் ஆக்க போறாரு. கிராமப்புறத்துல நாங்க இருக்கோம். எங்க கிராமப்புறத்துல நல்ல வளர்ச்சி, வீட்டுக்கு தனித்தனி லெட்டின் கட்டி கொடுத்துருக்காங்க. என்ன மோடி இருந்தா தான் இனிமே நல்லா இருக்கும். நம்ம அண்ணாச்சி நல்லா பேசுறாரு. 2வது மக்களுக்கு மோடி அண்ணாச்சி நிறைய செஞ்சிருக்காரு. அதனால செய்யலாம். ஜான் பாண்டியன் எல்லாம் செய்வாரு ஒரு நம்பிக்கை. ஐயா, இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தல் வரப்போகுது. இந்த வாட்டி உங்களோட ஓட்டு யாருக்கு? சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு நிரந்தர வருமானம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்பதான் நம்ம மோடி ஐயா சாலையோரம் தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் கடன் தர்றாருன்னு கேள்விப்பட்டேன். இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை மோடி ஐயா கொடுத்த கேரண்டி. இந்த தேர்தல்ல மோடி ஐயா தான் ஜெயிப்பாரு. இது நான் கொடுக்கிற கேரண்டி. தாமரைக்கு வாக்களியுங்கள். பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்.